மழனி கந்தசாமி மறைமுகமாகவே இருந்து எவ்வளோ போலீஸை தேடினுச்சு, எவ்வளோ கவர்மெண்ட்ல ஆள் போட்டு தேடினாங்க, கண்டே பிடிக்க முடியல. தேர்தல் வந்துட்டு அவங்க அம்மா செத்து விட்டாங்க. அவங்க அம்மா செத்ததுக்கு மழனி கந்தசாமி வந்து கொல்லி வச்சு ஆகணும். போலீஸு ஏகப்பட்ட போலீஸு குமிச்சிருந்தாங்க, கண்டுபிடிக்க முடியலையே. என்ன பண்ணாரு, தப்படிச்சுக்கிட்டு மேரெல்லாம் காய வேஸ்ட பொழிச்சுக்கிட்டு தப்படிச்சுட்டு வந்து அம்மாவை பார்த்தார மழனி கந்தசாமி. தப்படிச்சு வெட்டியானோட தப்படிச்சுட்டு வந்து அவர் அம்மாவை பார்த்தாரு. போலீஸுக்காரெல்லாம் சுற்றி நின்னான், கண்டுபிடிக்க முடியலையே. திரும்ப அம்மாவை பிரேதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவரும் தப்பு ஓட்டிகிட்டு தான் போகிறாரு. சுடுகாட்டில் கொண்டு கொல்லி வைக்கணும். யார் புள்ள தான் கொல்லி வச்சாகணும். ஆனால் மழனி கந்தசாமி தான் கொல்லி வச்சு ஆகணும். வச்சாரே. என்ன சொன்னாங்க எல்லாரும், என்னடா அவரை காணும், மழனி கந்தசாமியை காணும், என்னடா பண்ணுற அப்படின்னு எல்லா ஊர் ஜனமெல்லாம் கேட்கும் தான் அவர் சொன்னார். எங்கள் வீட்டில் நான் பண்ண வேலை செஞ்சானா, எங்கள் அம்மாவுக்கு நானே கொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தப்பை போட்டு விட்டு மழனி கந்தசாமி தான் கொல்லி வச்சார். வச்சு விட்டு எழுதி போட்டு போனார், நான் தாண்டா எங்கள் அம்மாவுக்கு கொல்லி வச்சேன் அப்படின்னு எழுதி போட்டு போனார். அப்போ தான் போலீஸ்காரெலாம் தட்டுக்கட்டு தடுமாறி நின்னான். அப்படியெல்லாம் தலைவர் இருந்தாங்க. இப்போ இல்லை.